வணக்கம் நண்பர்களே. சுவாமி சிவானந்தா தனது தாட் பவர் புத்தகத்தில் ஒரு ஆழமான உண்மையை வெளிப்படுத்துகிறார். நம்முடைய எண்ணங்கள் பிரபஞ்ச சக்தியுடன் இணைந்து நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. நம்முடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் நாமே காரணம். ஆம், உங்கள் எண்ணங்கள் ஒரு மந்திர விதை. அவை பிரபஞ்சத்தின் அபரிமிதமான சக்தியுடன் இணைகின்றன. ஒளியானது ஒரு வினாடிக்கு 1,86,000 மைல்கள் வேகத்தில் பயணிக்கிறது. ஆனால் எண்ணங்கள், அவை கன நேரத்தில் பிரபஞ்சம் முழுவதும் பயணிக்கின்றன. இந்த எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகின்றன, உங்கள் வெற்றியை தீர்மானிக்கின்றன, உங்கள் மகிழ்ச்சியை உருவாக்குகின்றன. நீங்கள் இப்போது எப்படி சிந்திக்கிறீர்கள்? உங்கள் எண்ணங்கள் உங்களை உயர்த்துகின்றனவா அல்லது தாழ்த்துகின்றனவா? உங்கள் மனம் ஒரு பிரபஞ்ச ஒலிபரப்பு நிலையம். நீங்கள் அனுப்பும் எண்ணங்கள் பிரபஞ்ச சக்தியுடன் இணைந்து உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கின்றன. எண்ணங்களின் ஆற்றலை புரிந்து கொள்ள ஒரு எளிய உதாரணத்தை பார்க்கலாம். கல்கத்தாவில் ஒரு பாடகர் ஒரு அழகான பாடலை பாடுகிறார். அந்த பாடல் வயர்லெஸ் மூலம் ஆயிரக்கணக்கான மைல்கள் தாண்டி உங்கள் வீட்டில் ஒலிக்கிறது. எப்படி? அலைகளாக கம்பி இல்லாமல் பயணிக்கிறது. அதே போல உங்கள் மனமும் ஒரு வயர்லெஸ் இயந்திரம். உங்கள் எண்ணங்கள் பிரபஞ்சத்தின் ஈதர் என்னும் நுட்பமான ஊடகத்தில் பயணிக்கின்றன. இந்த எண்ணங்கள் பிரபஞ்ச சக்தியுடன் இணைந்து உலகின் எந்த மூலைக்கும் சென்று மற்றவர்களின் மனங்களை தொடுகின்றன. ஒரு துறவியை கற்பனை செய்யுங்கள். அவர் அமைதியாக தியானத்தில் அமர்ந்து அமைதி, நல்லிணக்கம், ஆன்மீக அலைகளை உருவாக்குகிறார். இந்த எண்ணங்கள் மின்னல் வேகத்தில் பிரபஞ்சத்தில் பயணிக்கின்றன. இந்த எண்ணங்கள் மக்களின் மனங்களில் நுழைந்து அவர்களுக்கும் அமைதி, மகிழ்ச்சி, நல்லிணக்கத்தை உருவாக்குகின்றன. ஒரு துறவியின் எண்ணங்கள் பிரபஞ்ச சக்தியுடன் இணைந்து உலகில் நன்மையை பரப்புகின்றன. இதுதான் எண்ணங்களின் ஆற்றல். உங்கள் நல்ல எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவது மட்டுமல்ல, மற்றவர்களையும் உயர்த்துகின்றன. ஆனால் ஒருவர் பொறாமை, வெறுப்பு, பழிவாங்கல் நிறைந்த எண்ணங்களை அனுப்பினால் என்ன ஆகும்? இந்த எண்ணங்களும் பிரபஞ்சத்தில் பயணிக்கின்றன. அவை ஆயிரக்கணக்கான மக்களின் மனங்களில் நுழைந்து கோபம், முரண்பாடு, வெறுப்பை தூண்டுகின்றன. இந்த எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை தாழ்த்துவது மட்டுமல்ல, மற்றவர்களையும் பாதிக்கின்றன. பிரபஞ்ச சக்தி எண்ணங்களை பெருக்கி உங்களுக்கு அதையே திருப்பி அளிக்கிறது. நீங்கள் எதை அனுப்புகிறீர்களோ அதையே பெறுகிறீர்கள். உங்கள் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் நீங்களே காரணம். சுவாமி சிவானந்தா கூறுகிறார், எண்ணங்கள் பிரபஞ்ச சக்தியுடன் இணைந்து உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கின்றன. உங்கள் மனம் ஒரு பிரபஞ்ச ஒலிபரப்பு நிலையம். நீங்கள் அனுப்பும் ஒவ்வொரு எண்ணமும் பிரபஞ்சத்தின் அலைகளுடன் இணைந்து உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குகின்றன. எடுத்துக்காட்டாக, நீங்கள் ஒரு கனவு வேலைக்காக உழைக்கிறீர்கள். நீங்கள் நம்பிக்கையுடன் நான் இதை அடைவேன் என்று எண்ணுகிறீர்கள். இந்த நேர்மறை எண்ணம் பிரபஞ்ச சக்தியுடன் இணைந்து உங்களுக்கு வாய்ப்புகளை கொண்டு சேர்க்கிறது. உங்கள் கடின உழைப்பு, நம்பிக்கை மற்றும் நல்ல எண்ணங்கள் உங்களை வெற்றியை நோக்கி இட்டு செல்கின்றன. மாறாக, நீங்கள் நான் தோல்வி அடைவேன் என்று எண்ணினால் பிரபஞ்சம் அதையே உங்களுக்கு திருப்பி அளிக்கும். நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள். இந்த பிரபஞ்ச சக்தியை எப்படி நமது நன்மைக்காக பயன்படுத்துவது? தியானம் செய்யுங்கள். ஒரு நாளைக்கு 10 நிமிடங்கள் உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள். இது உங்கள் எண்ணங்களை தெளிவாக்கி பிரபஞ்சத்துடன் இணைக்கும். நேர்மறை எண்ணங்களை உருவாக்குங்கள். நான் வெற்றி பெறுவேன், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்று எண்ணுங்கள். எதிர்மறை எண்ணங்களை மாற்றுங்கள். கோபம், பயம் வரும்போது ஆழ்ந்த மூச்சு விடுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று சொல்லுங்கள். நல்ல செயல்களை செய்யுங்கள். உங்கள் எண்ணங்களை செயலாக மாற்றுங்கள். ஒரு சிறிய உதவி கூட பிரபஞ்சத்தில் நல்ல அலைகளை உருவாக்கும். ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதை. நீங்கள் நடும் விதை பிரபஞ்சத்தின் சக்தியால் வளர்ந்து உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகிறது. உங்கள் உயர்வுக்கு நீங்களே காரணம். எண்ணங்களின் ஆற்றல் ஒரு பிரபஞ்ச மந்திரம்.
நீங்கள் எந்த அலைகளை அனுப்புகிறீர்கள்? அன்பையா, அமைதியையா, அல்லது கோபத்தையா? உங்கள் மனதை ஒரு ஒளி விளக்காக மாற்றுங்கள். பிரபஞ்சத்துடன் இணைந்து உங்கள் வாழ்க்கையை உயர்த்துங்கள். சுவாமி சிவானந்தாவின் இந்த அறிவுரையை மனதில் வைத்து இன்று முதல் உங்கள் எண்ணங்களை தேர்ந்தெடுங்கள். நீங்கள்தான் உங்கள் வாழ்க்கையின் இயக்குனர். இந்த வீடியோ உங்களுக்கு ஊக்கம் அளித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் எண்ணங்களை கமெண்டில் பகிர்ந்து பிரபஞ்சத்துக்கு நல்ல அலைகளை அனுப்புங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி.